ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போயம் வந்து ஹியர் பை ஆர்எஸ் தாமஸ். ஸோ ஆர்எஸ் தாமஸ் வந்து ஒரு வெல்ஷ் கிளர்கி மேன். ஸோ இவரோட போம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் பிளெயின் வேஸில் எழுதியிருப்பார். இவர் நிறையா வந்து அந்த வெல்ஷ் ஏரியாவோட அந்த வெதரை, அந்த ரஃப்பான டெரெயின், அதை பற்றிலாம் நிறையா எழுதியிருக்காரு போம்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பிளெயினான ஒரு போம். எந்த காம்ப்ளிகேட்டடான ஒரு லைன்ஸும் இல்லாமல் படித்தா நல்லா புரிகிற மாதிரியான ஒரு போயம். ஸோ இந்த போயம் ஹியர் அப்படின்ற போயம் மட்டும் 21 லைன்ஸ் இருக்க போம். ஸோ இது வந்து ஒரு மேன் அவனுடைய லைஃப்பில் பட்ட ஸ்ட்ரகிள்ஸும் அவன் வரக்கூடிய அந்த ரியலைசேஷனையும் மார்க் பண்ணுற மாதிரி தான் இதோட கான்டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து கரெக்டாக இதுதான் ரீசன் அப்படின்னு தெரியலனாலும் ஒரு மேன் வந்து தான் நம்பி ஒருத்தரை ஃபாலோ பண்ணி ஒரு காசுக்காக வந்து அவன் நிற்கிறான். பட் அது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது கொஷின் பண்ணுறான். அதுதான் வந்து இந்த போயம். அண்ட் ஹி ரியலைசஸ் தட் இட்ஸ் டூ லேட் நவ். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் இதில். ஸோ நான் படிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐம் அ மேன் நவ், பாஸ் யுவர் ஹேண்ட் ஓவர் மை ப்ரோ, யூ கேன் ஃபீல் த பிளேஸ் வேர் த பிரெயின்ஸ் க்ரோ. ஓகே, ஸோ ஐம் அ மேன் நவ். ஓகே, நான் வந்து ஐம் அ மேன். நீங்கள் வந்து உங்கள் கையை வந்து கொடுங்களேன் என்னோடய ஐப்ரோஸ்க்கு நடுவில் வைங்க. இங்கே தான் வந்து என்னோடய பிரெயின்ஸ் வந்து க்ரோ ஆகிற பிளேஸ். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் ஹிஸ் டெவலப்மெண்ட். ஓகே, டெவலப்மெண்ட் நாட் இன் த சென்ஸ் ஒன்லி பாடிலி பட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி அவரோட டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிற மாதிரியான வரிகள் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் லைக் அ ட்ரீ ஃப்ரம் டாப் போஸ் ஐ கேன் சி த ஃபுட் பிரிண்ட்ஸ் தட் லெட் அப் டு மீ. நான் வந்து ஒரு ட்ரீ மாதிரி. ஓகே, என்னுடைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல, என்னோட மேலே டாப்பில் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சஸில் இருந்து என்னால் பார்க்க முடியும் கீழே வரைக்கும். அண்ட் ஆல்சோ நான் வந்து கடந்து வந்த பாதைகள், என் லைஃப்பில் நான் எடுத்த டிசிஷன்ஸ், நான் பண்ண விஷயங்கள், நான் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாட் எவர் இட் இஸ், நான் எல்லாத்தையும் திரும்பி என்னால் பார்க்க முடியுது. நான் வந்த அந்த காலடி தடங்களை என்னால் பார்க்க முடியுது. தட் ஃபுட் பிரிண்ட்ஸ் தட் லீட் அப் டு மீ. ஓகே, ஸோ என்னால் நான் லைஃப்பில் எடுத்த டிசிஷன்ஸ், நான் எடுத்த ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே பார்க்க முடியுது. அதோடைய விளைவாக தான் நான் இன்றைக்கி ஒரு இப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கேங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா there is blood in my veins that has a run clear of the strain contracted in many loins. ஸோ என்னுடைய வெயின்ஸில் வந்து ரத்தம் போயிட்டுருக்கு. ரெயின்ஸாக தெரியும்ல, அது என்ன அந்த பிளட் வெசல்ஸு. ஸோ என்னோடய வெயின்ஸ் வந்து பிளட் போகுது. தட் ஹேஸ் ரன் கிளியர் ஆஃப் ஸ்ட்ரெயின். ஸோ என்னுடைய பிளட் வெசல்ஸில் இருக்கிற அந்த பிளட் இருக்கு இல்லையா, அது வந்து பிளட் உடம்புல தான் இருக்கே தவிர எனக்குள்ளே எந்த ஒரு ஸ்டெயினுமே இல்லை. லைக் நான் வந்து மென்டலி வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெயின், அதாவது நான் செஞ்ச தப்போ அதை என்னை பிடிக்கிற ஒரு விஷயமோ என்னை ஹாண்ட் பண்ணுற மாதிரி நான் எதுவும் செய்யலை. ஐம் ஃப்ரீ ஆஃப் ஸ்டெயின் அப்படி. ஓகே, அண்ட் கான்ட்ராக்டட் இன் மெனி லாயின்ஸ். லாயின்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே டபுள் மீனிங்கை குறிக்குது. ஒன்ஸ் இது வந்து ஒரு செக்ஷுவலி கான்ட்ராக்டட் டிசீஸை வந்து காட்டுற மாதிரியான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு மேஸ்குலின் எனர்ஜி. ஓகே, ஸோ நான் இட்ஸ் அ வெரி யூஷுவல் திங் டு கோ ஃபார் அ லாட் ஆஃப் உமன் ஆன் தோஸ் டைம்ஸ். ஸோ அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா why then are my hands red with the blood of so many dead, is this where I was misled. ஸோ நான் வந்து என்னோடய வெயின்ஸ்லேருந்து ரத்தம் ஓடுது, என் மேலே எந்த ஒரு ஸ்டெயினுமே கிடையாது, அதாவது என் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அடுத்த ஸ்டான்ஸாலே என்ன சொல்கிறாரு, நான் தான் எந்த தப்பும் செய்யலை. why then are my hands red with the blood of so many dead. என் கையெல்லாம் ஏன் ரத்தமாக இருக்குது, இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, இறந்தவங்களோட பிளட்டோட அவர் கை வந்து அப்படியே ரத்தத்தோடு இருக்குது. இஸ் திஸ் வேர் ஐ வாஸ் மிஸ்லெட். இங்கே தான் வந்து என்னை மிஸ்லெட் பண்ணிட்டாங்களா. மிஸ்லெட் இன் த சென்ஸ் என்னை வழிக்கு எடுத்துட்டாங்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ வழிக்கு எடுக்கிறது இந்த சென்ஸ், இப்போது ஒருத்தர் சொல்கிறத வந்து அவங்களோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும், ஒரு குரூப்பாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நமக்கு ஆப்வியஸாக 2 பேர் இருக்கும்போது ஒருத்தரை ஃபேவர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நான் எடுத்த அந்த டிசிஷன் வந்து என்னை வழிக்கு எடுத்துருச்சா. ஓகே, அந்த மாதிரி அவரே தன்னை கொஷின் பண்ணுறாரு. ஸோ அவரால் வந்து கொல்லப்பட்டவங்களோ இல்லை அவர் கொன்னவங்களோ நிறையா பேர் இருக்காங்க, அதனால தான் அவர் கை வந்து இறந்தவங்க பிளட்டால் இருக்குதுன்னு அவரே சொல்கிறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா why are my hands this way that they do not do as I say, does no God hear when I pray அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் கை ஏன் இப்படி இருக்குது, நான் சொல்கிறத ஏன் அது செய்ய மாட்டுது, கடவுள் நான் வந்து ப்ரே பண்ணும்போது கேட்கவே மாட்டாரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இட் ஜஸ்ட் மீன்ஸ் தட் அவர் மனசில் ஒன்று நினைக்கிறாரு, பட் அதை அவரால் பண்ண முடியல.
ஓகே, நம்மளும் மனசில் நிறைய நினைப்போம், ஆனால் எல்லாமே பண்ணிடுவோமா, பண்ண மாட்டோம்ல, அந்த மாதிரி. why are my hands this way, நான் சொல்கிறது ஏன் அது கேட்க மாட்டுது அப்படி சொல்கிறாரு. ஸோ he is very much lost and unsure about what is happening around and does no God hear when I pray, எந்த கடவுளுக்கும் நான் ப்ரே பண்ணுறது கேட்கலையே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவரால் வந்து தான் நினச்சதை செய்ய முடியலை, மனசில் நினச்ச ஒன்றை அவரால் அதை செஞ்சு முடிக்க முடியல. ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா ரிலீஜனை ஒரு மனசு அமைதிக்காக வந்து தேடுறாரு. ஆனால் அந்த அமைதி வந்து அவருக்கு அந்த ரிலீஜனில் கிடைக்க மாட்டுது. ஓகேவா? ஸோ அந்த ரிலீஜன் மற்றவங்களுக்கு கொடுக்குற அமைதி அவருக்கு கொடுக்க மாட்டுது. அதனால தான் கேட்குறாரு, டஸ் நோ காட் ஹியர் வென் ஐ ப்ரே அப்படின்னு சொல்கிறார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் நோ வேர் டு கோ, த ஸ்விஃப்ட் சேட்டிலைட்ஸ் ஷோ த கிளாக் ஆஃப் மை ஹோல் பீயிங் ஸ்லோ. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, எனக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை. தி ஸ்விஃப்ட் சேட்டிலைட்ஸ் ஷோ அப்படின்னா வந்து யாரோ ஒரு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, நான் என்னை வந்து யாரோ ஸ்பை பண்ணுறாங்களோ இல்லை வாட்ச் பண்ணுறாங்களோ, அதான் ஐ ஹாவ் நோ வேர் டு கோ, தி ஸ்விஃப்ட் சேட்டிலைட்ஸ் ஷோ, நான் எங்கே போனாலும் அந்த சேட்டிலைட்ஸ் ஷோ அப்படி சொல்கிறாரு, என்னை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி. த கிளாக் ஆஃப் மை ஹோல் பீயிங் இஸ் ஸ்லோ, என்னுடைய அந்த ரியலைசேஷனே அது வந்து என்னோட ரொம்ப டூ லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இட்ஸ் டூ லேட் டு ஸ்டார்ட் ஃபார் டெஸ்டினேஷன்ஸ் நாட் ஆஃப் த ஹார்ட், ஐ மஸ்ட் ஸ்டே வித் மை ஹர்ட். ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஆல்ரெடி, இனிமே நான் வந்து இதை சரி பண்ண ட்ரை பண்ணுறது வந்து கஷ்டம்தான். ஸோ நான் என்னுடைய அந்த மனசு ஹர்ட்டோட தான் வாழ்ந்தாகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த போயமை வந்து முடிக்கிறாரு. ஸோ என்ன இப்போ இது என்னன்னா வந்து இட் இஸ் நான் சொன்ன மாதிரி இதுதான் காரணம்னு வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி பிளெயினாக வந்து சொல்கிறதுனால இதுக்கு ஏகப்பட்ட இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது. இதுவாக இருக்கும், அதுவாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ மோஸ்ட் காமன் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வேர்ல்டு வார் 2ல் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் அப்படின்னும், அதனால் வந்து இவர் வந்து தன்னோட கண்ட்ரி தான் கரெக்டு, தன்னோட கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணி இவர் வந்து அந்த நேஷ்னலிஸ்டிக் வியூஸோட சப்போர்ட் பண்ணார், நிறைய பேரை கொலை பண்ணார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே நம்ம செஞ்சது சரியான்னு கொஷின் பண்ணுறாரு. அவர் ஒரு சோல்ஜராக ஒரு ஹையர் அஃபீஷியலாக இருக்கிறதுனால வந்து அவரால் இப்போ இதை அவர் நினச்சா கூட இந்த கில்லிங்கை ஸ்டாப் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் ஆஃப் அ ஹையர் பொசிஷன். ஸோ அவரால் அந்த ஜாபை விட்டும் வெளியில் போக முடியாது, பிகாஸ் ஹீ இஸ் பீங் வாட்ச்ட் பை சம் ஒன். ஸோ இட்ஸ் டூ லேட் டு டூ எனிதிங் நவ். ஸோ இந்த ஹர்ட்டோட நான் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் காமன் இன்டர்பிரிட்டேஷன். அண்ட் இது வந்து இந்த எல்லா வரிகளுமே வந்து அதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஹியர் அப்படிங்கிறது ஒரு சோல்ஜரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அது பெட்டரான ஒரு ஆங்கிளில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, ஐ எம் அ மேன் நவ், எனக்கு வந்து நான் நல்லா வளர்ந்துட்டேன், என்னோடய ஐப்ரோஸ் நடுவில் பிரெயின் இருக்குது, நான் ஒரு ட்ரீ மாதிரி, நான் வந்து என்னோட கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பார்க்குறேன், என்னோடய உடம்புல ரத்தம் ஓடுது, ஆனால் என்னோடய கைகளில் எந்த ஒரு ஸ்டெயினுமே கிடையாது, ஐ டோன்ட் ஹாவ் எனி ஸ்டெயின் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா என் கைகளில் ஏன் இவ்வளோ ரத்தம் இருக்குது, ஒய் ஸோ மெனி ஆஃப் த பீப்புள் ஆர் டெட் அப்படி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் இந்த போயமில் இருக்கக்கூடிய எல்லா வரிகளும் எல்லா கான்டெக்ஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தட் சூட்ஸ் பெஸ்ட் டு திஸ் வேர்ல்டு வார் 2 நரேட்டிவ். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த போயம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் போயம், அப்படியே படித்த உடனே புரிகிற அளவுக்கு போயம். ஸோ ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை ஒரு சோல்ஜர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் இட் இன் த ஃபஸ்ட்டு கோ. ஓகே, ஸோ இதுதான் ஹியர் போயம் பை R.S. தாமஸ். ஸோ இது வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ரெயிட், வெரி ரா அண்ட் வெரி ப்ளீக் போயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து லைக் வி ஆல் ஹாவ் டு சூஸ் அ பாத். ஓகே, இட்ஸ் நாட் வார்னு சொல்லலை, எதாக இருந்தாலும் சரி. பட் நம்ம யோசித்து பார்ப்போம்ல, இது வாருக்காக மட்டும் கிடையாது. நாளைக்கு நம்ம இந்த டிசிஷன் எடுக்காமல் அந்த டிசிஷன் எடுத்திருந்தால் நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு சோல்ஜருடைய ரியலைசேஷன் ஆஃப் வாட் வுட் ஹாவ் ஹேப்பன்ட், அந்த ரியலைசேஷன் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. ஓகே, ஸோ அவர் வந்து ஃபைட் பண்ணுற ரீசனை லூஸ் பண்ணிட்டதால ஹி டஸ் நாட் வாண்ட் டு டூ வாட் ஹீ இஸ் டூயிங் ஃபார். அண்ட் வேறு வழி இல்லை, நம்ம இதை நிறுத்த முடியாது அப்படின்ற ஹார்ஷான ரியாலிட்டியை அவர் கடைசியாக புரிஞ்சுட்டு இந்த மன வருத்தத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிக்கிற போம் தான் அது.